ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/2/2023 சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 5:55 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கிருத்திகை. காலை 9:58 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தன வரவுகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை அணிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆசைகள் அழிவுக்கு வழி வகுக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌடாம்பிகை அம்மன். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். அதாவது நேசங்களும் பாசங்களும் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுக்கை துடைத்து மடியில் வைத்தாலும் புழுக்கை குணம் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வரர். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள். அதாவது நட்டம் இல்லாத நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமுதாயம், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனுக்கும் மரணமுண்டு, ஆண்டிக்கும் மரணமுண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசியல் துறைகளில் பெரிய பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத நாயகி.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எண்ணிய காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சத்தமே இல்லாத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மொத்தமான ஒரு நாளாகவும், சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நாளாகவும், கணினித்துறையில் உள்ளவங்க கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கௌரவ உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு தானம் செய்தால் பாவக்காயும் இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு. இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். ராஜயோக குலதெய்வ விளக்கு. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். அதாவது எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாலும், எந்த மாதிரியான வயசில் இருந்தாலும் உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய மேல்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெரிய பெரிய பிரபல்யங்களை, பெரிய பெரிய பாக்கியவான்களை, பெரிய பெரிய மத போதகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். தகுதிக்கு மீறிய நட்புகள் மூலமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூகுளை நம்புவதோடு குல தெய்வத்தையும் நம்புவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். அதாவது தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய தாற்பயங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய கடன் வாங்கும் ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இன்றைய நாளில் வாங்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது தவணை தவறாமல் செலுத்தக்கூடிய, காலத்தில் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசை பெரிய நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரகாளியம்மன். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாளாகவும், ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நாளாகவும், அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும், தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லாத அனுபவம் சிறந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும். 2 சக்கர 4 சக்கர விற்பனையில் உள்ளவங்க, 2 சக்கர 4 சக்கர பழுது பார்க்கும் துறையில் உள்ளவங்க, 2 சக்கர 4 சக்கர உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வாதாரம் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தின் வேதனை ஆபத்தானது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகத்தான நாள். அதாவது
கல்வி ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானங்கள் மிகுதியாகும். சொந்த வீடு அல்லது பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். விவசாயத்துறையில் உள்ளவங்க வெகுமதியோடு கூடிய விளைச்சலை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்காத மாடும் படிக்காத பிள்ளையும் பக்குவம் ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர். மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிலை அமையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த கால பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நடனம் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் கடல் கடந்த பயணங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் அனைவருக்குமே சொந்தம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.